கேரட் முட்டை சாதத்துக்கு முதல்ல ஒரு முட்டை பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்ச முட்டையை எடுத்து வச்சிடலாம். அதே வானல்லையே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது ஒரு வெங்காயம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இது வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் 2 கேரட்டை துருவி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கேரட்டுக்கும் முட்டைக்கு சாப்பாடுக்கெல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சாப்பாடில் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சமாக இப்போ நான் கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கேரட்டு கொஞ்சமாக வேக வைக்கலாம். போதும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இது வீட்டில் சாப்பிட்ற சாதம் தான். இதுதான் நான் வடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாப்பாடே சேர்த்துக்கிறேன்னா பாஸ்மதி ரைஸில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். சூப்பரான சுட சுட கேரட் முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்க ஜுனிதாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.